இப்போ முன்னோர்கள் பழமொழிகள் மண்ணுக்கும் இந்த மக்களுக்கான தொடர்புகளை பற்றி பழமொழிகள் நிறையா விவசாய பழமொழிகளை சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் அந்த பழமொழிகளை 2015, 16 வாக்கில் பல புத்தகங்களில் படித்து பழமொழிகளை தொகுத்து ஒரு 30, 40 பழமொழிகளை சொல்லிங்க. அந்த பழமொழிகளை இன்றைக்கி எங்கும் வர்றதை பார்க்க முடியுது. அந்த வகையில் முன்னாடி எழுத்து வடிவில் சொல்லியிருந்தேன். இப்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு பழமொழியாக வீடியோ மூலம் சொல்லலாம்னு இன்றைக்கு முதல் ஆரம்பிக்கிறேன். முதல் பழமொழியாக தவளை கத்தினால் மலைக்கு அச்சாரம் அப்படின்னு முதல் பழமொழியாக சொல்கிறேன். எப்படின்னாக்கா, தவளை பெரும்பாலும் ஈரமான பகுதியில், ஈரமான இடங்களே இருக்கும். அந்த ஈரத்திலேயே இருக்கும். அது அதிக ஈரத்தம் வரும்பொழுது வெளியில் வர்றதுக்கான சூழலை உருவாக்கும். அப்போ அந்த மழை வர்றதுக்கான குளிர்ச்சித்தன்மை ஏற்படும் பொழுது அது சத்தம் போடும். அது மட்டும் இல்லாமல் அது இனப்பெருக்கத்திற்கான சத்தமாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுன்னு அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க. அதனால் தவளை மாலை நேரங்கள்லேயோ இப்போ காலை நேரங்கள்லேயோ கத்துனா மழை வரும்னு சொல்கிறாங்க. மழை வரும்பொழுது அதிக சத்தத்தோட தவளைகள் சத்தம் போடும். அதனால் அந்த பழமொழி தவளை கத்தினால் தானே மழை என்று சொல்லப்படுகிறது. நன்றி. என் பேர் தங்கக்கண்ணன், சேர்ந்தங்குடி.